தன்னோட மனைவிய ஜெயம் ரவி விவாகரத்து பண்றத பத்தி பிரபல யூடியூபர் கிட்ட மனம் திறந்து பேசியிருக்காரு. மனைவியோட சந்தேகம் மாமியாரோட நஷ்ட கணக்கு தான் ஜெயம் ரவி விவாகரத்து பண்றதுக்கு காரணமா அமைஞ்சதா? சமீபத்துல தன்னோட மனைவி ஆர்த்திய விவாகரத்து செய்ய போறதா அறிவிச்ச ஜெயம் ரவியோட முடிவு நிறைய பேருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தின நிலையில இந்த அறிவிப்புக்கு பின்னாடி ரெண்டு பேரும் மாறி மாறி குறை சொல்லி சமூக வலைதளத்துல பதிவுகளை வெளியிட்டு வராங்க. அந்த வகையில இப்போ ஜெயம் ரவி சொன்னதா ஆர்ஜே ஷா சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள் இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது. தமிழ் சினிமாவில நட்சத்திர தம்பதியா வலம் வந்த ஜோடி ஜெயம் ரவி ஆர்த்தி. ஜெயம் ரவி நடிப்புல பிஸியா இருந்தாலும் அப்பப்போ குடும்பத்து கூட புகைப்படங்கள் வெளியிடுறது, வெளியில போறது அப்படின்னு குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்கிட்டு வந்தது அவரோட சமூக வலைதள பதிவுகள் மூலமாவே தெரிஞ்சது. சந்தோஷமா இருந்த இந்த தம்பதிகள் விவாகரத்து பெற இருக்கிறதா கடந்த சில மாசமாவே தகவல்கள் வெளியாயிட்டு வந்தது. இந்த தகவல்களை உறுதிப்படுத்தக்கூடிய விதமா சமீபத்துல தன்னோட மனைவி ஆர்த்திய விவாகரத்து செய்யறதா அறிவிச்ச ஜெயம் ரவி அதுக்காக சென்னை குடும்ப நல நீதிமன்றத்திலையும் விவாகரத்து கோரி விண்ணப்பிச்சிருந்தாரு. அதே மாதிரி ஜெயம் ரவி ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு தெரியல, அவரை என்னால சந்திக்கவும் முடியல, குழந்தைகளை தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு அவரோட மனைவி ஆர்த்தியும் சொல்லியிருந்தாங்க. இதுக்கிடையில ஜெயம் ரவி தன்னோட மனைவி ஆர்த்தி மேல காவல்துறையில புகார் கொடுத்திருக்கிறதா தகவல்கள் வெளியாச்சு. இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி ஒருத்தர் மேல ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த நிலையில பிரபல யூடியூபர் ஆர்ஜே ஷா ஜெயம் ரவி தன்னை கூப்பிட்டு பேசி தன்னோட தரப்பு நியாயத்தை சொன்னதா சில தகவல்களை குறிப்பிட்டிருக்காரு. இத பத்தி அவரோட சேனல்ல அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவுல, நாம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு ஆர்த்திக்கு 2 தடவ நோட்டீஸ் அனுப்புனேன். அவங்களும் கையெழுத்து போட்டு அத வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கு பின்னாடி தான் நான் என்னோட முடிவ சமூக வலைதளத்துல பதிவிட்டேன். அதுக்கு பிறகு எனக்கு விவாகரத்தே தெரியாது. என் குழந்தைகள தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு ஜெயம் ரவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத பார்த்து மக்கள் எல்லாருமே ஜெயம் ரவி ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாவே நடந்தது என்ன அப்படின்னா, செப்டம்பர் 9ஆம் தேதி நான் விவாகரத்து அறிவிப்ப வெளியிடுறதுக்கு முன்னாடி குழந்தைங்க என் வீட்ல தான் இருந்தாங்க. நான் என்னோட மூத்த பையன்கிட்ட சொன்னேன், நானும் அம்மாவும் சேர்ந்து இருந்தா பிரச்சனை ஜாஸ்தியாகும். அதனால பிரிஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்னோட பையன், உங்க சந்தோஷம் தான் முக்கியம் அப்பா. ஆனா நீங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தா எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னான். அதுக்கு பின்னாடி எல்லாமே கொஞ்ச நாள்ல சரியா போயிரும். நான் உங்கள பார்க்காம இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பதிவே போட்டேன். ஜூன் மாசம் ஒரு பையனோட பிறந்த நாள். அப்போ நான், ஆர்த்தி, என்னோட குடும்பத்தினர் எல்லாருமே அத செலிப்ரேட் பண்ணோம். ஆகஸ்ட் மாசம் ஒரு பையனுக்கு பிறந்த நாள். நான் ஐடிசில வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நான் காத்திருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சும் இவங்க வராம இலங்கைக்கு போயிட்டு வந்தாங்க. கடைசியா 13 வருஷமா எனக்கு தனி பேங்க் அக்கவுண்ட் கிடையாது. ஆர்த்தி கூட ஜாயிண்ட் அக்கவுண்ட் தான். அதனால நான் என்ன செலவு செஞ்சாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிரும். அவங்க பேர்ல 4, 5 அக்கவுண்ட் இருக்கும். அது அவங்களோட தனித்தனி அக்கவுண்ட். நான் பயன்படுத்துற அக்கவுண்ட் மட்டும் ஜாயிண்ட் அக்கவுண்ட் தான். நான் என்ன செலவு செஞ்சாலும் அவங்களுக்கு மெசேஜ் போயிடும். அது ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்க செலிபிரிட்டி, ஒரு பிரைவசிக்காக தான் அப்படின்னு சொன்னாங்க. ஷூட்டிங்காக வெளிநாடு போறேன். கார்டு வச்சுக்கிட்டு ஸ்வைப் பண்ணா மெசேஜ் போகும். உடனே என்ன சாப்பிடுறீங்க? எங்க இருக்கீங்க? அப்படின்னு கேட்பாங்க. என்கிட்ட கேட்டாலும் பரவாயில்ல, என் உதவியாளர்கள் கிட்ட கேட்பாங்க. ஊட்டியில பிரதர் படத்தோட ஷூட்டிங் நடக்கும்போது ரூம்ல தனியா இருக்கீங்களா? கூட யார் இருக்கா? வீடியோ கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதனால பிரச்சனை வந்து அந்த ஷூட்டிங்ல இருந்து நான் வெளியே வர வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இப்படி பல நெருக்கடிகள் வந்தப்போ நான் பொறுமையா இருந்தேன். ஆர்த்தி அம்மாவுக்காக 3 படங்கள் நடிக்க முடிவு செஞ்சு முதல் படம் நடிச்சேன். அந்த படம் வெற்றி படமா அமைஞ்சது. 2வது பூமி படம் நடிச்சேன். அந்த படம் ஓடிடி தளத்துல ரிலீஸ் ஆச்சு. அதுவும் என்ன பொறுத்த வரைக்கும் வெற்றி தான். அடுத்து 3வது படம் நடிச்சப்போ, இந்த சேனலுக்கு ஏன் ப்ரமோஷன் போகல? அங்க ஏன் போகல? அப்படின்னு கேட்டாங்க. இந்த 3 படங்களும் நஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் ஒருத்தர் கூப்பிட்டு கணக்கு பார்க்கும்போது 3 படமுமே லாபத்த குடுத்திருக்கு. ஆனா ஏன் இப்படி நஷ்ட கணக்கு காட்டுறாங்க அப்படின்னு நான் கோபப்பட்டேன். எல்லாமே உங்க பேர்ல தான் இருக்கு. நான் சம்பாதிச்ச காசுல வாங்குன வீடு நம்ம 2 பேர் பேர்ல தான் இருக்கு. ஆபீஸ் அதே மாதிரி தான். 6 கார்ல 4 உங்க பேர்ல இருக்கு. 4 என் பேர்ல இருக்கு. அத தாண்டி வாங்குன எல்லாமே அவங்க பேர்ல தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் நஷ்ட கணக்கு காட்டணும் அப்படின்னு யோசிச்சு என்னோட நண்பர் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சேன். அப்போ என்னோட நண்பர்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டுச்சு. கடைசி 2 வருஷத்துல எனக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை அப்படிங்கிறது துளி கூட இல்ல. அவங்க வீட்ல இருந்தவங்களுக்கு கிடைச்ச மரியாதை கூட எனக்கு கிடைக்கல. இதனால தான் இனிமே இந்த உறவு வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அப்படின்னு ஜெயம் ரவி சொன்னதா ஆர்ஜே ஷா சொல்லியிருக்காரு.